வணக்கம். ஒரு அரசாங்கம் ஒரு ஆன்மீக குருவ டைம் பாம் வச்சு கொல்ல முயற்சி செஞ்சதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் சொற்பொழிவு தொடரோட கடைசி ஆடியோல அவர் தன் மேலேயே முன்வைக்கிற குற்றச்சாட்டு இது. இந்த ஆடியோவை முழுசா ஆராயணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ம் ஆனா இந்த குற்றச்சாட்டை நம்புறதா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி அவர் சொல்ற ரெண்டு வார்த்தைகளை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். உண்மை அப்புறம் சத்தியம். ஆமா, இந்த முழு ஆடியோவுமே ஒரு சீடரோட கேள்வியில இருந்து தான் தொடங்குது. என்ன கேள்வின்னு சொல்லுங்களேன். அவர் கேக்குறார், ஓஷோ, உங்களை சுத்தி இவ்வளவு சர்ச்சைகள், அரசாங்கம் உங்க மேல குற்றம் சொல்லுது, மீடியா தப்பு தப்பா எழுதுது, இவ்வளவு உண்மைகள், அதாவது ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு எதிரா இருக்கும்போது எங்களால எப்படி உங்க மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க முடியுது அப்படின்னு. இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா இது வெறும் குரு சீடன் உறவு பத்தி இல்ல. கரெக்ட். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில இதை எதிர்கொள்றோம். நமக்கு நெருக்கமான ஒருத்தரை பத்தி ஒரு தப்பான செய்தி வருது. நம்ம காதுக்கு அது உண்மையா கேக்குது. அப்போ நம்ம நம்பிக்கை கொஞ்சம் ஆட்டம் காணுது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இதுக்கு ஓஷோ நேரடியா பதில் சொல்லல. அதுக்கு பதிலா அவர் ஒரு அடித்தளத்தையே உருவாக்குறார். அவர் சொல்றார், மனம், அதாவது மைண்ட், அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அது உண்மைகளை, தர்க்கத்தை, புள்ளி விவரங்களை மட்டும்தான் கையாளும். ஆனா அன்பு, நம்பிக்கை, தியானம், மௌனம் இதெல்லாம் வாழ்க்கையோட உயர்ந்த விஷயங்கள். அதெல்லாம் மனசுக்கு அப்பாற்பட்டது. அது சத்தியத்தை சேர்ந்தது. ஓ, அப்போ ஃபேக்ட்ங்கிறது மனசோட மொழி, ட்ரூத்ங்கிறது இதயத்தோட மொழி, அப்படித்தானே? அதேதான். இந்த வித்தியாசத்தை வச்சுதான் அவர் தன் மேல இருக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்றார். சரி, இந்த உண்மைக்கும் சத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் எப்படி விளக்குறார்? சும்மா தத்துவமா சொன்னா புரியாதே. ஏதாவது உதாரணம் இருக்கா? நிச்சயமா. இத விளக்கத்தான் அவர் ஒரு அற்புதமான சூஃபி கதையை சொல்றார். சூஃபி ஞானி ஜுனைத் பத்தின கதை. ஓகே. அந்த ஜுனைத்க்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள். ஆனா ஒரே ஒரு சீடன் மட்டும் அவர் கூடவே நிழல் மாதிரி இருப்பான். அவர் மேல அவ்ளோ பிரியம், அவ்ளோ நம்பிக்கை. சரி. ஒரு நாள் அந்த சீடன் காட்டுக்குள்ள வேட்டையாட போறான். அப்போ தூரத்துல ஒரு ஏரிக்கரையில தன் குரு ஜுனைத் ஒரு ரொம்ப அழகான இளம்பெண்ணோட உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறான். அடேங்கப்பா. அது மட்டும் இல்ல, அந்த பெண் ஒரு மது கோப்பைய நீட்ட ஜுனைத் அதை வாங்கி குடிக்கிற மாதிரியும் தெரியுது. என்னது? ஒரு சூஃபி ஞானி ஒரு பெண்ணோட அதுவும் மதி அருந்துறாரா? இத பாக்குற எந்த சீடனுக்கும் இதயம் உடைஞ்சு போகுமே. அதுதான் நடந்தது. அந்த சீடனுக்கு உலகமே தலைகீழா சுத்தின மாதிரி இருந்துச்சு. சி, இத்தனை நாள் இவரையா குருன்னு நம்பணும்? இவர் ஒரு அப்பட்டமான ஏமாற்றுக்காரர், ஒரு போலி அப்படின்னு அவன் மனசு கத்துது. அவன் பார்த்தது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஃபேக்ட். கண்ணால பார்த்தது. ஆமா. இனிமே ஜுனைத் முகத்துல விழிக்கவே கூடாதுன்னு நினைச்சு திரும்பும்போது ஜுனைத் அவனை பேர் சொல்லி கூப்பிடுறார். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பதற்றம் வருதே. ரொம்ப தயக்கத்தோட கோவத்தோட அந்த சீடன் பக்கத்துல போறான். ஜுனைத் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வாங்குறார். பக்கத்துல போனதும் அந்த பெண்ணோட முகத்திரைய விளக்குறார். அந்த சீடன் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். யார் அது? அது வேற யாரும் இல்ல, ஜுனைத்தோட வயசான அம்மா. அப்புறம் அந்த மதுபாட்டில கையில எடுத்து குடிச்சு பாருன்னு சொல்றார். அவன் குடிச்சு பார்த்தா அது வெறும் தண்ணி. வாவ். தூரத்துல இருந்து பார்த்த ஒரு உண்மை பக்கத்துல வந்ததும் எப்படி முற்றிலும் வேற ஒரு சத்தியமா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான கதை. ஆமா. நாம சோஷியல் மீடியால பாக்குற ஒரு 10 செகண்ட் வீடியோ கிளிப் இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு ஒருத்தரை பத்தி முழுசா ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்குது. மிகச் சரியான ஒப்பீடு. ஓஷோவோட வாதத்தோட தொடக்க புள்ளியே இதுதான். நீங்க உண்மைகள்னு நம்புற பல விஷயங்கள் முழுமையற்ற தகவலா இருக்கலாம், இல்ல தப்பான கோணத்துல பார்க்கப்பட்டதா இருக்கலாம். சத்தியத்தை அறிய நீங்க பக்கத்துல போகணும். மனசோட தர்க்கத்தை விட இதயத்தோட நம்பிக்கைக்கு அங்க அதிக இடம் கொடுக்கணும்னு சொல்றார். சரி, தூரத்துல இருந்து பாக்குறதால உண்மை தவறா தெரியலாம், இதை ஒத்துக்கிறேன். ஆனா சில உண்மைகள் ரொம்ப தெளிவா மறுக்க முடியாததா இருக்குமே. ஒரே உண்மையை வச்சு எப்படி வேற வேற அர்த்தங்கள் வர முடியும்? அருமையான கேள்வி. ஓஷோ அடுத்ததா இத பத்தி தான் பேசுறாரு. ஒரே மாதிரியான உண்மைகளை உலகம் எப்படி ரெண்டு நேரெதிரான கோணங்கள்ல பார்க்குதுன்னு ரெண்டு உதாரணம் சொல்றாரு. முதல் உதாரணம் சமண மதத்தோட 24வது தீர்த்தங்கரரான மகாவீரர். மகாவீரர் அவரை பத்தின உண்மைகள் என்ன? அவர் ஜீவித காலம் முழுசும் ஆடை அணியல. தன் தலைமுடியை தானே கையால பிடுங்கிக்குவார். ஏன்னா கத்தி மாதிரி கருவிகளை பயன்படுத்துறது கூட ஒரு விதமான பற்றுன்னு சமண கொள்கை. ஓ. அவர் குளிக்க மாட்டார், ஏன்னா தண்ணியில இருக்கிற சின்ன சின்ன உயிர்கள் செத்துடும் நினைப்பார். இதெல்லாம் அவரை பத்தின வரலாற்று உண்மைகள். சரி, இது ஒரு பார்வை.
இதுக்கு எதிரான பார்வை என்ன? சமணர்களை பொறுத்த வரைக்கும் இது குரவரத்தோட உச்சம், பற்றின்மையோட அடையாளம், முழுமையான அகிம்சை, சுதந்திரத்தோட வெளிப்பாடு. ஆனா ஓஷோ சொல்றார், இதே அறிகுறிகளை நீங்க சிக்மண்ட் ஃப்ராய்டோட உளவியல் புத்தகங்கள்ல படிச்சீங்கன்னா இது ஒரு விதமான மனநோயோட அடையாளம். என்னது? ஆமா, மனநல காப்பகங்கள்ல இருக்கிற சில நோயாளிகளும் ஆடை இல்லாம இருப்பாங்க, தன்னோட முடிய பிச்சுக்குவாங்க, சுகாதாரமற்ற நிலையில இருப்பாங்க. அடடே, இதை யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒரே உண்மைகள் ஒரு கோணத்துல பார்த்தா அவர் ஒரு ஞானி, இன்னொரு கோணத்துல பார்த்தா அவர் ஒரு மனநோயாளி. அப்போ இதுல எது சத்தியம்? ஓஷோ ஒரு தீர்ப்பு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, சத்தியம்ங்கிறது நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்கங்கிறத பொறுத்தது. உங்களோட புரிதல், உங்களோட கலாச்சாரம், உங்களோட நம்பிக்கை, இதுதான் சில உண்மைகளை ஞானமாவும் வேறு சில உண்மைகளை நோயாவும் உங்களுக்கு காட்டுது. அவர் ஒரு முடிவை நம்ம கிட்ட திணிக்கல, நம்மளோட முடிவுகளையே கேள்வி கேட்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்த உதாரணம் என்ன? அடுத்தது விருத்தச்சேதனம், அதாவது சர்க்கம்சிஷன். யூத மதத்துல பிறந்த 8வது நாள்ல ஆண் குழந்தைகளுக்கு விருத்தச்சேதனம் பண்றது ஒரு முக்கியமான சடங்கு. ஆமா, தெரியும். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன? அவங்க ஒரு சுவாரஸ்யமான காரணம் சொல்றாங்க. மனித மூளையோட நுண்ணறிவு மையம் பிறப்புறுப்புக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அப்படியா? ஆமா, பிறக்கும்போது செய்யப்படுற இந்த செயல் அந்த மையத்தை தூண்டி அவங்கள உலகத்தோட புத்திசாலி இனமா மாத்துதுன்னு அவங்க வாதம். இதுக்கு ஆதாரமா உலகத்துல யூதர்களோட மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருந்தாலும் நோபல் பரிசுகள்ல கிட்டத்தட்ட 40% அவங்களுக்கு தான் போதுங்கிற மாதிரி புள்ளிவிவரங்களை காட்டுறாங்க. ஒரு நிமிஷம், யூதர்கள் புத்திசாலிகளா இருக்க விருத்த சேதனம் தான் காரணம்னு சொல்றது ஒரு பெரிய லாஜிக்கல் லீப் மாதிரி தெரியலையா? இது ஒரு தற்செயலான கோரிலேஷனா இருக்க வாய்ப்பு இல்லையா? அவங்களோட கல்வி, கலாச்சாரம்னு பல காரணங்கள் இருக்கலாமே. இருக்கலாம். இங்க ஓஷோ அந்த வாதம் சரியா தப்பான்னு விவாதிக்கல. ஒரு தரப்பு ஒரு உண்மைய எப்படி பாக்குதுன்னு மட்டும் சொல்றார். இப்போ இதோட எதிர்த்தரப்பு பாருங்க. சரி. ஓஷோ ஒரு சமணத்துறவிகிட்ட இத பத்தி கேட்டப்போ அவர் சொன்ன பதில் முற்றிலும் வேற. அவர் என்ன சொன்னார்? அந்த சமணத்துறவி சொன்னார், இயற்கை முட்டாள் இல்ல, அது மனித உடம்புல தேவையில்லாத ஒரு பாகத்தை கொடுக்காது. அத வெட்டி நீக்கிறதுங்கிறது இயற்கையை விட நாம் புத்திசாலின்னு சொல்ற மனித அகங்காரத்தோட உச்சக்கட்ட செயல் அப்படின்னார். வாவ், பாருங்க, ஒரே செயல். ஒரு தரப்பு அத நுண்ணறிவோட திறவுகோள்னு சொல்லுது, இன்னொரு தரப்பு அது அகங்காரத்தோட அடையாளம்னு சொல்லுது. ஆக உண்மைகள்ங்கிறது வெறும் டேட்டா தான். அந்த டேட்டாக்கு நாம கொடுக்கற விளக்கம் தான் அத சத்தியமாவோ இல்ல அசத்தியமாவோ மாத்துது. இந்த தர்க்கத்தை வச்சுதான் தன்மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் அவர் உடைக்க முயற்சி பண்றாரு இல்லையா? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த முழு தத்துவ பின்னணியும் உருவாக்குன பிறகு ஓஷோ இப்போ விஷயத்தோட மையத்துக்கு வரார். அமெரிக்காவோட ஒரிகன் மாகாணத்துல அவர் உருவாக்குன ரஜ்னீஷ்புரம் கம்யூன் பத்தின சர்ச்சைகள். ஆமா, தி நியூயார்க்கர் மாதிரி பத்திரிகைகள் எழுதின 156 பக்க கட்டுரைகள், அரசாங்கத்தோட குற்றச்சாட்டுகள், இதையெல்லாம் அவர் எப்படி எதிர்கொள்றார்? அரசாங்கமும் மீடியாவும் அவங்கள ஒரு ஆபத்தான மதக்குழுவாவும் சட்டத்தை மதிக்காதவங்களாவும் காட்டினாங்க. ஆனா ஓஷோ சொல்ற கதை வேற. அவர் என்ன சொல்றார்? அவர் சொல்றார், நாங்க வாங்கின அந்த நிலம் 64,000 ஏக்கர் பரப்புள்ள ஒரு வறண்ட பாலைவனம். யாரும் வாங்க தயாரா இல்ல. அரசாங்கம் வெச்ச விலையை விட 2 மடங்கு பணம் கொடுத்து அதை வாங்கினோம். எங்களோட சீடர்கள் ராத்திரி பகலா உழைச்சு அந்த பாலைவனத்துல அணை கட்டி விவசாயம் செஞ்சு அதை ஒரு சோலைவனமா மாத்துனாங்க. ஒரு தரிசு நிலத்தை சோழவனமா மாத்துனா அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை அங்க இல்ல. ஓஷோ பிரகாரம் அரசாங்கத்தோட பயம் வேற இடத்துல இருந்துச்சு. அது என்ன? அந்த நிலம் ஒரு காலத்துல செவ்விந்திய பழங்குடியினருக்கு சொந்தமானது. அந்த பழங்குடியினருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்துச்சு. கிழக்குல இருந்து சிவப்பு ஆடை அணிஞ்ச ஒருத்தரும் அவரோட மக்களும் வருவாங்க. அவங்க நம்ம நிலத்தை நம்ம கிட்டே திரும்ப கொடுத்து நம்மளை விடுவிப்பாங்கங்கிறது தான் அந்த தீர்க்க தரிசனம். ஓஷோவோட சீடர்கள் சிவப்பு காவி நிற ஆடைகளைத்தான் போட்டிருந்தாங்க. இத அரசாங்கம் ஒரு புரட்சிக்கான தொடக்கமா பார்த்திருக்கலாம். அதுதான் ஓஷோவோட வாதம். நாங்க அங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா அரசாங்கம் எங்களை ஒரு அரசியல் சக்தியா, ஒரு அச்சுறுத்தலா பார்த்துச்சு. நாங்க நகரத்தை உருவாக்க அனுமதி கேட்டு சட்ட போராட்டம் நடத்தினப்போ எங்களுக்கு சாதகமா தீர்ப்பளிச்ச ஒரு நேர்மையான நீதிபதி இருந்தார். தீர்ப்பு வந்த சில நாள்லயே அந்த நீதிபதிக்கு நைஜீரியாவுக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டதா ஒரு உத்தரவு வந்துச்சு. நைஜீரியாவுக்கா? அமெரிக்காவுல இருக்கிற ஒரு நீதிபதிக்கு எப்படி அங்க பணிமாற்றம் கொடுக்க முடியும்? அதுதான் ஓஷோ கேக்குற கேள்வி. அந்த நீதிபதியே அவர்கிட்ட இது கடவுளோட கட்டளைன்னு சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொன்னதா ஓஷோ சொல்றார். அப்போ இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு அவர் சொல்றாரு. ஆமா, அந்த நீதிபதி மாற்றப்பட்ட பிறகு ஒரு கிறிஸ்தவ அடிப்படைவாதி புதிய நீதிபதியா நியமிக்கப்பட்டு
முந்தைய தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டுச்சு. ஓஷோ மேல மொத்தம் 136 குற்றச்சாட்டுகள். ஆனா அரசாங்க வக்கீல்களே அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பேசினதா ஓஷோ சொல்றார். என்ன ஒப்பந்தம்? இந்த 136 குற்றச்சாட்டுகள்ல 2 சின்ன குடிவரவு விதிமீறல்களை நீங்க ஒப்புக்கிட்டா போதும், நாங்க உங்களை 5 நாள்ல நாட்டை விட்டு வெளியேற விட்டுடுறோம், இல்லனா இந்த கேஸ் 20 வருஷம் வரைக்கும் நடக்கும், உங்க உயிருக்கும் ஆபத்து வரலான்னு மிரட்டுனதா, அதாவது பிளாக்மெயில் செஞ்சதா அவர் சொல்றாரு. தன் சீடர்களோட நலனுக்காகவும் இந்த நீண்ட போராட்டத்தை தவிர்க்கவும் அவர் அதை ஒப்புக்கிட்டாருன்னு சொல்றாரா? ஆமா, ஏன் மக்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்றார். ஆனா கதை இதோட முடியல. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தான் நடக்குது. அதுதான் இந்த டைம் பாம் சம்பவமா? அதேதான். ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்ட பிறகு ஜெயில இருந்து தன்னோட தனிப்பட்ட பொருட்களையும் அவங்க அம்மாவோட அஸ்தியையும் எடுத்துட்டு வர்றதுக்காக அவர் திரும்பவும் சிறைக்கு போறாரு. சரி. அங்க அவர் வழக்கமா உட்காரும் ஒரு குறிப்பிட்ட சேர் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு உள்ளுணர்வால் அவர் அன்னைக்கு சீக்கிரமாவே தன் வேலையை முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிக்கிறாரு. அப்புறம் அவர் கிளம்புன கொஞ்ச நேரத்துல அந்த சேருக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த ஒரு டைம் பாம்பு வெடிக்குது. அவர் மட்டும் வழக்கமான நேரத்துல அங்க இருந்திருந்தா அவர் உயிர் தப்பியிருக்க வாய்ப்பே இல்ல. அடேங்கப்பா. ஓஷோ கேக்குறாரு, அமெரிக்காவோட உயர் பாதுகாப்புள்ள சிறைக்குள்ள அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம வேற யாரால ஒரு டைம் பாம் வைக்க முடியும்? இது நம்புற மாதிரியே இல்லையே. இது ஒரு தனி நபருக்கும் உலகின் சக்தி வாய்ந்த அரசாங்கத்துக்கும் இடையிலான நேரடி மோதலா தெரியுது. ஆஹா, இந்த முழு சொற்பொழிவோட நோக்கமும் இப்ப நமக்கு தெளிவா புரியுது. ஓஷோ சும்மா கதைகளை சொல்லல. அவர் தன் சீடர்கள் கிட்ட மீடியாவும் அரசாங்கமும் உங்களுக்கு காட்டுற உண்மைகளை பார்த்து என் மேல சந்தேகம் கொள்ளாதீங்க, ஒவ்வொரு கதைக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு, சத்தியம் வேற இடத்துல இருக்கு, அதை உங்க இதயத்தால உணருங்கன்னு ஒரு மறைமுகமான செய்தியை தர்றாரு. அப்படியானா இந்த எல்லா நெருக்கடிகளையும் அவர் எப்படி பார்க்கறார்? ஒரு தோல்வியாவா? இல்லவே இல்ல. கடைசியா அவர் இதை ஒரு நெருப்பு பரீட்சை, அதாவது டெஸ்ட் பை ஃபயர்னு சொல்றார். ஓ. அவர் சொல்றார், இந்த நெருக்கடி நல்லதுதான் செஞ்சது. யார் உண்மையான நம்பிக்கையோட இல்ல, யார் சும்மா கூட்டத்தோட கூட்டமா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் விலகி போயிட்டாங்க. ஆனா யார் என் மேல உண்மையான அன்போட ஆழமான நம்பிக்கையோட இருந்தாங்களோ அவங்களோட நம்பிக்கை இன்னும் பல மடங்கு வலுப்பெற்றுச்சு. இந்த நெருப்பு தங்கத்தையும் போலியையும் பிரிச்சு காட்டிடுச்சு. கேக்கும்போதே இது ஒரு தனிப்பட்ட விளக்கமா மட்டும் தெரியல, ஒரு பெரிய தத்துவத்தையே உள்ளடக்கியது போல இருக்கு. உண்மை. சத்தியம் சில சமயம் துன்புறுத்தப்படலாம், சிறையில் அடைக்கப்படலாம், கொல்லப்பட முயற்சி செய்யலாம். ஆனா கடைசியில அது காத்திருக்கும். அதோட வெற்றி நிச்சயங்கிறது தான் ஓஷோவோட இறுதி வார்த்தைகளா இருக்கு. இந்த முழு உரையாடலையும் கேட்ட பிறகு அந்த சீடரோட கேள்விக்கு ஒரு நேரடியான பதிலை விட மிக ஆழமான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு தோணுது. ஆமா, இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டணும். தகவல்கள் பெருக்கெடுத்து ஊடுற இன்றைய இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உலகத்துல நமக்கு வர்ற ஒவ்வொரு செய்தியும் வீடியோவும் ஓஷோ சொன்ன ஃபேக்ட் வகையை சேர்ந்தது. ஒரு நம்ப வைக்கிற கதைக்கும் உண்மையான சத்தியத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நம்ம எப்படி அறிஞ்சுக்கிறது? எப்போ சந்தேகம்ங்கிறது தெளிவுக்கான ஒரு கருவியா இருக்கு, எப்போ அதுவே அன்புக்கும் நம்பிக்கைக்கும் ஆழமான புரிதலுக்கும் ஒரு தடையா மாறுது? இதை சிந்திச்சு பாருங்க.